யாழில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு, அமைச்சர் பதிலடி. அர்ஜுனா எம்பி மீது விதிக்கப்பட்ட அதிரடி தடை, சபையில் கொந்தளித்த ஸ்ரீதரன். யாழில் வெடித்துள்ள வேட்புமனுக்கள் சர்ச்சை, சுமந்திரனை நாடிய ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன். முப்படை வீரர்களின் கைதுகள், அரசுக்கு எதிராக கொந்தளித்த நாமல் ராஜபக்ஷ. இந்தியாவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. தேசபந்து விவகாரத்தில் சிக்கப்போகும் 7 சந்தேக நபர்கள். அரசாங்கம் நம்மை திட்டிக் கொண்டு எமது பாதையில் பயணிக்கின்றது, ரவி கருணாநாயக்க வெளிப்படை. யாழ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் வெற்று கதைகள் மட்டும்தான் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எவ்வித உண்மையும் இல்லை. ஏனெனில் சிலரது குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது அவர்களின் வேட்புமனு தயாரிப்பில் அவர்களின் அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று ஏதோ திருக்குதாள வேலைகளை செய்தது போல அவர்களது குற்றச்சாட்டுகளில் தெரிகின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் என்பது வெற்று கதைகள் மட்டும்தான். ஆகவே வெறும் கதைகளை யாரும் கதைக்க தேவையில்லை. எங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்ற முறைமைகள் தொடர்பாகவும் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் சகலருக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். சாதாரணமாக காப்போத உயர்தரம் படிக்கின்ற ஒரு மாணவனிடம் கேட்டால் கூட இதுதான் இப்படித்தான் என தெளிவாக சொல்கின்ற போது இவர்களுக்கு தெரியாமல் இருப்பதென்பது இவர்களிடத்தை அக்கறையில்லை என்பதை காட்டுகின்றது. ஆகையினால் தாங்கள் தவறுகளை இழைத்துவிட்டு எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற இந்த மாதிரியான கூற்றுகளுக்கு நாங்கள் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. ஆகையினால் நாங்கள் அவர்களுக்கு தயவு செய்து கூறிக்கொள்வது, தங்களது இயலாமையை மறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்தக்கூடாது. இருந்த போதிலும் இங்குள்ள ஒரு சபை கூட நிராகரிக்கப்படாமல் 17 சபைகளிலும் சரியாக செய்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருப்பதென்பதை இவர்களால் பொறுத்துக் கொள்ளவே சகித்துக் கொள்ளவோ முடியவில்லை. அதனாலேயே தேவையில்லாத விமர்சனங்களை செய்கின்றனர். எது எப்படியாயினும் எங்களுடைய வெற்றி உறுதியானது. இந்த வேட்புமனு தாக்கலில் இருந்தே அதை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான விசாரணையில் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோனிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசபந்து தென்னகோன் தலைமறைவாக இருந்த 20 நாள் காலத்தில் அவர் பயன்படுத்திய அனைத்து மின்னணு சாதனங்களையும் விசாரணை நோக்கங்களுக்காக குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க உத்தரவிடுமாறு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றில் தேசபந்து தென்னகோன் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலால் முன்வைக்கப்பட்டவை. 2023 ஆண்டு மாத்தறை வெலிகமவில் உள்ள W15 ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு அவரது வழக்கறிஞர்கள் விடுத்த கோரிக்கையை மாத்தறை நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது. சந்தேக நபரை பிணையில் செல்ல அனுமதிக்க கோரி அவரது சட்டத்தரணிகள் நேற்று இந்த பிணை விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தனர். மேலும் பிணை மெனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த பின்னர் நேற்று தொடர்புடைய உத்தரவு அறிவிக்கப்படும் என்று மாத்தறை நீதவான் அருண புத்தசாச நேற்று தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அர்ஜுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் விதிக்கப்பட்டிருக்கும் தடைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சபாநாயகரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம். ஆனால் ஒரு சமயம் சார்ந்து அல்லது பெண்கள் சார்ந்த
பறந்து கொட்டும் வன்மங்கள் நாங்கள் ஏற்கவில்லை. தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் யாரையும் அவமதிப்பது எங்கள் நோக்கமல்ல. இந்த நிலையில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்காது. இவ்வாறான பின்னணியில் அர்ஜுனா பேசிய சில விஷயங்கள் சில தவறுதலாக இருக்கலாம். அவ்வாறு தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய அரசாங்கம் எடுத்த முடிவு நியாயமற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்ட விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடிய அனைவரையும் பாதாள உலகத்துடன் தொடர்புகள் இருப்பதாக கருதி அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது நியாயமானதல்ல என்று அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு பாதுகாப்பு படைகளில் சிலர் தவறான செயல்களை செய்யலாம் என்றும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த கலந்துரையாடலை நடாத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு சட்டபூர்வமாக பணி நீக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். யாழில் வேட்புமனுக்கள் வழக்கத்திற்கு மாறாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பலதரப்பட்ட தமிழ் கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் தாம் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. இதனையடுத்து யாழில் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிக்கையும் வெளியாகியிருந்தது. வெளியாகியிருந்த அறிக்கையின் அடிப்படையில் யாழ் மாநகர சபைக்கான தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தான் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். அத்தோடு இது தொடர்பில் அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனிடம் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் உம்மை திட்டிக் கொண்டு எமது பாதையில் பயணிக்கின்றது என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு முதலீடுகள் கொண்டுவரப்படும் போது அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய எவரும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அதிகளவான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டுவர சந்தர்ப்பம் உருவாக்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளை ஒழித்து பணத்தை சேமித்துள்ளதாக அரசாங்கம் கூறியதாகவும் அது வாய் வார்த்தையாக இருக்காது, இந்தளவு தொகை சேமிக்கப்பட்டுள்ளது என்பதனை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்களுக்கு சில தடைகள் காணப்படுவதாக ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இவ்வாறு ஒப்புக்கொள்வது வரவேற்கப்பட வேண்டியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக வரி வசூலிப்பதை இந்தியா குறைத்து கொள்ளும் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். அமெரிக்காவின் செலவினங்களை குறைக்க பல நாடுகளுக்கு நிதியுதவியை நிறுத்தினர். குறிப்பாக அவரது வரி விதிப்பு நடவடிக்கைகள் உலக அரங்கில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. அதோடு எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் அதில் இந்தியாவும் ஒன்று என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரது இந்த நடவடிக்கைகளால் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் உள்ளது என சர்வதேச நிபுணர்கள் கவலை தெரிவித்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கையில், இந்தியாவுடன் நாங்கள் நல்ல உறவை கொண்டுள்ளோம். ஆனால் இந்தியாவுடன் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக உள்ளனர்.